ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கொஞ்ச நாள் முன்னதாங்க ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் தொடர்ந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆண்டி ரசல் ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை பற்றி பேசியிருக்காரு. அது என்ன ஏதும், அதுவும் நம்ம கொல்கத்தா அணியை பற்றியும் மெயினாக வருண் சக்கரவர்த்தி பற்றியும் பேசியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத வருஷம். கேட்குற அன்றைக்கோசம் நான் விளையாடி கோப்பை வென்று கொடுத்துருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வருஷங்கள் நாங்கள் ஏமாற்றத்தோடு முடிஞ்சிருக்கோம். ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிருக்கோம், ஃபைனல் போயிருக்கோம். ஆனால் எங்களால் கப் அடிக்க முடியல. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே எங்கள் ஃபுல் டீம் எஃபெக்ட் இருந்துச்சு. அதனால் எங்களால் கோப்பை வெளில முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் இந்த வருஷம் இருந்த அணி எங்களது வலுவான அணி. எந்த டீமாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம். அந்தளவுக்கு வலுவாக தான் இருந்தோம். பேட்டிங் சரி, போலிங் சரி, எல்லாத்துலேயுமே எங்கள் அணி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கான பலனாக தான் கப்பு கிடைச்சிது. கண்டிப்பாக கேகேஆர் அணி அடுத்த வருஷம் மீண்டும் நல்ல இதே மாதிரி ஒரு ஃபார்மோடு கண்டிப்பாக நாங்கள் விளையாடுவோம். பார்க்கலாம் என்னை ரீட்டைன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆண்டி ரசல் ரீட்டைன் பண்ணாமல் இருப்பாங்களா இங்கே கேகேஆர் அணி. அதனால் அவர் கொஞ்சம் கிண்டலாக தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டி ரசல் நீங்கள் நினைக்கலாம்னால இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு போலிங்கில் 19 விக்கெட் எடுத்திருக்காருங்க. செமையாக போட்டிருக்காரு. பேட்டிங்கும் வந்து 10 பால் 20 அப்படி அடிச்சுட்டு போனார். கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஃபைனலில் கூட பார்த்துருப்பீங்க, 3 விக்கெட் எடுத்தார் நம்ம ஆண்டி ரசல். அதனால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஆண்டி ரசல் கொடுத்துருக்காரு. இந்த சீசன் அவருக்கு வந்து ரொம்பவே நல்ல சீசன். அதனால் ஆண்டி ரசல் இந்த மாதிரி பேசியிருந்தாருங்க. மெயினாக இன்னொரு வார்த்தை சொன்னாருங்க, வருண் சக்கரவர்த்தி பற்றி பேசியிருக்காரு. நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி அவர் சைலண்ட்டாக இருக்காருங்க. அவரும் சூப்பராக இந்த டாப் 5ல் இருக்கார் விக்கெட் டேக்கில் இந்த சீசன். அதனால் நல்ல விக்கெட் டேக்கிங், நல்ல லென்த் அண்ட் பால்லாம் போடுற பிளேயர். அவரை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருண் சக்கரவர்த்தி உண்மையாகவே நல்ல பவுலருங்க. அவர் ஆஃப் ஸ்பின்னர். கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச்சில் அவர் கூட்டுட்டு போனீங்கன்னா நல்ல எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார். நல்ல டேலண்ட் பவுலர். அவர் T20 நல்லா போடுறாரு. கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ஓடி எல்லா ஃபார்மேட்டுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஃபியூச்சருக்கு வருவார். அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் கொடுத்தா கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல டேலண்ட்டாக போகிறாரு. வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் காமிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் ஃப்யூச்சரில் அவர் இந்தியா டீமில் கண்டிப்பாக அவர் வருவார். அதனால் அவருக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நம்ம ஆண்டி ரசல். கரெக்டுங்க, அவருக்கே தெரியுது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி எல்லா சீசன் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்க. ரன்னு கொடுக்க மாட்டார், விக்கெட் நல்லா எடுக்கிறாரு. அதனால் டெஸ்ட் மேட்ச்சில் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களை ஒரு T20 வேர்ல்டு கப்பில் ஒரு 2 வருஷம் முன்னே எடுத்தீங்க வருண் சக்கரவர்த்தியை. அதோட ஓரம் கட்டிட்டீங்க. அவர் எப்படியாச்சும் இன்னும் அடுத்த வர இந்த வேர்ல்டு கப் T20 முடிஞ்சதுக்கு அப்புறம் வர T20 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தமிழக வீரர் விளையாடினா கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். ஏன்னா சிஎஸ்கே டீமில் ஒரு தமிழர்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் எனக்கு வர கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஒரு தமிழர் பிளேயர் கூட எடுக்கல, ஒரு சென்னை பிளேயர் கூட இல்லை சென்னை டீம்லன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டில் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வியும் அதுதாங்க. அதனால் அட்லீஸ்ட் இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் வர இன்னும் 2 வருஷம் கழிச்சு வர T20 வேர்ல்டு கப்பெல்லாம் நம்ம தமிழக வீரர் நிறைய பேர் இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாய் சுதர்ஷன்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃப்யூச்சர் கண்டிப்பாக இந்திய அணியில் நம்ம தமிழக வீரர் நிறைய பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் வருண் சக்கரவர்த்தி ஃப்யூச்சரில் இந்தியா டீமில் வரணும் அப்படின்லாம் எந்த தமிழக வீரர் உங்களுக்கு இந்தியன் டீமில் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி இப்போ வேறு வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.